ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெறை போருனை எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் குலந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல் வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல் பதிவுகளும் காணொலிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பாடல் எண் 81. தலைப்பு மேனி கருத்து தாது நஷ்டம் என்று தலைப்பை கொடுத்துள்ளார்கள். ஆகிய வாதமும் வாயுவும் கூடிடில் தாகிய வெள்ளை தடையுற்று மெத்தவாய் போதிய மேனி பொறுமிக் கருப்பேறும் வாகிய தாது வழங்காது நஷ்டமே என்று பாடலை முடித்துள்ளார். வாதத்துடன் வாயு கூடினால் மேக வியாதி உண்டாகி தானாகவே வெள்ளைப்படும். பின்னர் தடையில்லாமல் பட்டுக்கொண்டே இருக்கும். இதனால் தேகம் இழைத்து கருப்பு நிறமாகும். இதுபோன்ற நிலையினால் தாது விந்து நஷ்டமாகி வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது என்று பாடல் சார்ந்த தகவலை கூறி முடித்துள்ளார். அடுத்து பாடல் எண் 82. இருமலுடன் மேகம் வழங்கிய ஐயமும் வாயும் கூடிடில் பிளங்கி பொசியது பெற வெள்ளை காணாது தழுங்கி இழைத்து தானஸ்ததி போலாவான் இளங்கும் புகைத்தே இருமிடும் மேகமே. ஐயம் என்னும் சிலேத்துமத்துடன் வாயு கூடிடுமானால் மேக வியாதி உண்டாகி பசி எடுக்காது. இதில் வெள்ளை ஒழுக்கு ஏற்படாது. ஆனால் உடலானது நாளுக்கு நாள் இழைத்து கொண்டே போய் எலும்பு கூடுபோல் தோன்றுவான். அத்துடன் புகைந்து புகைந்து இருமிக்கொண்டே இருப்பான் என்று பாடலும் பாடல் சார்ந்த தகவலையும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து பாடல் எண் 83. உடல் இழைக்கச் செய்யும் மேகம் இருமிய பித்தமும் வாதமும் கூடிடில் மருவச் சலமேகம் வாரிதி போலாடும் உருவம் வேறாக்கும் உண்ட உடற் காய்ந்திடும் உராகவே ஊனோடு உறிஞ்சி இனிக்குமே என்று பாடலை முடித்துள்ளார். இருமலுடன் பித்தமும் வாதமும் கூடிடில் மேக வியாதி உண்டாகி வெள்ளையானது தடையில்லாது தண்ணீர் போன்று ஒழுகிக்கொண்டே இருக்கும். அத்துடன் மேகம் எப்போதும் சூடாகவே இருக்கும். நாளாக நாளாக சதையில்லாத தோல் பொம்மை என்று இழைக்கச் செய்துவிடும் என்று சொல்லியுள்ளார். அடுத்து பாடல் எண் 84. மதுமேகம் இனிக்கின்ற வாத திடை சேரில் ஐயந்தான் பணிக்கின்ற கள்ளு பதனி போல் நீரோடும் கணிக்கின்ற மேனி கரைந்து வெளுப்பேறும் தணிக்கும் அது மேகம் தப்பாது ஐயமே. வாதத்துடன் சிலோத்தமம் கூடினால் மேக வியாதி உண்டாகி கள்ளு பதநீர் போல் நீர் வெளிப்படும். இதனால் உடல் இழைத்து வெளுத்த நிறம் காணும். இதையே மது மேகம் என்று கூறுவார்கள். பாருங்கள் நண்பர்களே, ஒரு நோய் உடலை தாக்குமானால் அந்த உடலிலிருந்து கழிவுகளை கொண்டு இந்த உடல் ஏற்பட்ட நோய் இதுதான் என்று அறுதியிட்டு ஒரு தகவலை நமக்கு கொடுத்து சென்றுள்ளார்கள் பெரியோர்கள் என்று நினைக்கும் பொழுது என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. அடுத்து பாடலின் 85. இரத்த மேகம் ஐயமும் பித்தமும் அனைத்திடும் காலத்தில் நொய்யுறும் இரத்தம் கொப்பளிக்கும் தண்டில் மையுறும் கண்ணப்பட்டு மகத்தால் பெரும்பாடாம் வையுறும் மேகம் வரிசை முறைகேளே என்று பாடலை முடித்துள்ளார். ஐயம் என்கிற சிலேத்தமும் பித்தமும் இணைத்தால் மேக வியாதி ஏற்படுமாயின் குறியில் இரத்தம் கொப்பளித்து கசியும். இதனை இரத்த மேகம் என்று கூறுவார்கள். இந்நோய் பெண்களினால் ஆண்களுக்கு உண்டாகிறது. இனி பெண்களுக்கு உண்டாகும் பெரும்பாடு எனப்படும் மேக வியாதியை வரிசைப்படுத்தி கூறுகிறேன், கவனத்துடன் கேள் என்று பாடலை முடித்துள்ளார். இதுவரை
மேக நோய் என்று சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவலை ஒவ்வொன்றாக சொல்லி அந்த பாடலுக்கு தகவல்களை கருத்துக்களாகவும் சொல்லியுள்ளார். அதில் ஐயம் என்கின்ற சிலேத்தமும் பித்தமும் இணைந்தால் மேகவியாதி ஏற்படுமாயின் குறியில் இரத்தம் கொப்பளித்த கசியும். இதனை இரத்த மேகம் என்று கூறுவார்கள். இந்நோய் பெண்களினால் ஆண்களுக்கு உண்டாகிறது. இனி பெண்களுக்கு உண்டாகும் பெரும்பாடு எனப்படும் மேகவியாதியை வரிசைப்படுத்தி கூறுகிறேன், கவனத்துடன் கேள் என்று பாடலை முடித்துள்ளார். பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை எவ்வளவு அருமையாக நம்மளுக்கு எடுத்து சொல்லியுள்ளார் என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே. அடுத்து பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றாக கூறுவதாகவும் கவனத்துடன் கேள் என்றும் சொல்லியுள்ளார். சரி நண்பர்களே, பாருங்கள், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். புதிய புதிய தகவலாக ஒவ்வொரு பாடலும் நம்மளுக்கு சொல்லியுள்ளது. இந்த பாடல்களை பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் இந்த காணொலியை காணும் உங்களில் யாராவது ஒருவராவது ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றுவார்களானால் அல்லது நன்மை பெறுவார்களானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே. வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.